இவர் போய் இறங்கணும்னு பகார்னு ஆச்சு பீகார். மிக விரைவில் காத்துக் கொண்டிருக்கிறது திகார். அவங்க அப்பா எழுதினார் பூம்புகார். இவரை பற்றி நிறைய வருகிறது புகார். அதனால் மிக விரைவில் இவருடைய கட்சி தேர்தலில் டமார். தூய்மை பணியாளர்களை காக்கும் தூயவன், உலக அரசியலில் மாயவன், அரசியல் எதிரிகளுக்கு பேயவன், டெல்டாக்காரன் என்பதால் உழவன், அரசியல் ஞானத்தில் கிழவன். கடைசியா சொன்னீங்க பாருங்க, கிழவன். இவர் போய் பிரச்சாரம் வேற பண்ணாரு இதே மாதிரி அங்க எங்க வெஸ்ட் பெங்கால் பெங்கால்ல போயிட்டு பெங்காலி பேசுறாரா? ஆமா, நீங்க பாக்கலையா? அது பத்தி சுன்சியோ தி நிக்கல் ரஸ்தாலி நிக்கல் ரஸ்தாலியா? உனக்கு தமிழே தகுதி தத்தம், இதுல பெங்காலில போய் நீ உருட்டியாங்க. தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டை 2வது இடத்துக்கு தள்ளி ஸ்பாட்டிஃபையில் முதலிடம் பிடித்திருப்பது ஸ்டாலினை பத்தி வந்திருக்கிற கருப்புசாமி அப்படிங்கிற பாடல். ஸ்டாலின் அவர்கள் கருப்புசாமி இல்ல, கருணாநிதி பெற்ற மொக்கசாமி. எஸ் ஃபார் சின்சியர், ஐ ஃபார் இன்டெலிஜென்ட், ஆர் ஃபார் ரக்கட் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர். ஸ்டாலின் இஸ் கோயிங் டு கெட் ரிவிட், அதுவும் எஸ்ஐஆர். ஏலியன்களுக்கு ஒரு பிரெடேட்டர், எதிரிகளை துவம்சம் செய்யும் டெர்மினேட்டர், சித்திரஞ்சன் சாலையில் வாழும் ஒரு கம்ப்யூட்டர். இது வந்து அண்ணா அறிவாலயத்தில் கம்பவுண்டர் கூட லாயக் இல்லாத ஒண்ணு. ஸ்டாலினை பற்றி அவதூறு பேசினாதாங்க நம்ம மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஸ்டாலின் வந்து மூளை உள்ளவர், அறிவாளி, நல்லவர், இப்படி எல்லாம் நான் சொன்னா என் மேல அவதூறு வழக்கு போட்டா அது கோர்ட்ல நிற்கும். இதுக்கு பேரு அறிவு திருவிழாவா? என்ன ஸ்ட்ராட்டஜி? கருணாநிதி வருது. கருணாநிதி என்ன சொல்வாரு? தனக்கு வாக்களிக்காதவர்களை எல்லாம் சோற்றால் அளித்த பிண்டங்கள். முண்டங்கள் சொன்னா பிண்டங்கள் தான். அது அறிவாலயத்து முண்டங்கள். இவர் போய் இறங்கணும்னு பகார்னு ஆச்சு பீகார். மிக விரைவில் காத்துக் கொண்டிருக்கிறது திகார். அவங்க அப்பா எழுதினார் பூம்புகார். இவரை பற்றி நிறைய வருகிறது புகார். அதனால் மிக விரைவில் இவருடைய கட்சி